புனித பேதுரு பெசிலிக்கா. இதன் கட்டிட வடிவமைப்பாளர் மைக்கேல் ஆஞ்சலர். ஷேக் ஜாயிர் மாஸ்க். இதன் கட்டிட வடிவமைப்பாளர் யூசப் அப்துல்கி. வெள்ளை கோவில். இதன் கட்டிட அமைப்பாளர் சார்லிம் சாய் கொசபிபெட். லசகிராதா ஃபேமிலியா என்ற ஸ்பெயினில் உள்ள கட்டிடம் ஆண்டனி கவுடியால் கட்டப்பட்டது. இப்படி அநேக உலகமெங்கும் 37 மில்லியன் ஆலயங்கள் உள்ளன. ஆனால் ஒன்றே ஒன்று வாக்குத்தத்தமாய் சொல்லப்பட்ட ஆலயம் இந்த அண்ட சராசரத்தில் ஒன்றே ஒன்றுதான் உள்ளது. இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜபங்களுக்கு என் கண்கள் திறக்கப்பட்டவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கிறது. சாலமோன் மண்டபம் இந்த உலகத்தின் ஒரே ஆலயமாய் தேவன் வடிவமைத்திருக்கிறார். எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் மக்களை. மீண்டுமாய் இந்த 2ஆம் நாள் செவ்வாய் இரவு ஒன்றிணைந்திருக்கிறோம். நீங்கள் பார்த்ததை போல் சரியாய் சாலமோன் மண்டபம் எந்த அளவு விசேஷமான ஒன்று. ஏன் அங்கே விண்ணப்பம் இந்த வருஷம் கொண்டு செல்லப்பட போகிறது. யார் நீங்கள் எங்களோடு இந்த நிகழ்ச்சியில இணைய விரும்புகிறீர்களோ உடனே கீழே உள்ள தொலைபேசி எண்ணில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்பலாம். விண்ணப்பத்தை எடுக்க விரும்பினால் கண்டிப்பாய் நீங்கள் நேரடியாய் வருவது மிக அவசியம். இந்த மாதம் ஜூலை மாதம் விண்ணப்பம் தயார்படுத்தப்படுகிறது. தேவன் ஆபிரகாமுக்கு செய்ததை, அன்னாளுக்கு செய்ததை உங்களுக்கு செய்யும்படியா. எனவேதான் இந்த நேரம் ஒரு அதி அற்புதமான சாட்சி நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி. கர்த்தர் இவர் வாழ்க்கைக்கு என்ன செய்தார் என்றால், இந்த நிகழ்ச்சியினுடைய அடித்தள மக்களே, உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தம் நடைபெற வேண்டும். ஆம், சரியான நோக்கம் அதுதான். ஆபிரகாமுடைய ஏக்கம் ஒரு மகன், ஒரு பிள்ளை, அதாவது ஒரு குழந்தையாவது எனக்கு. ஆபிரகாமுடைய ஏக்கம், ஆபிரகாமுடைய கனவு அதுதான். எத்தனை பேர் ஒருவேளை நீங்க ஒரு வீட்டுக்காய் கனவு காணுகிறீர்கள்? எனக்கு ஒரு வீடு இருந்தா எவ்வளவு சத்தம், எனக்கு ஒரே ஒரு வீடு தான் என் கனவு என்று நீங்கள் சொல்லலாம். அல்லது என் மகனுக்கு ஒரு வேலை தான் என் கனவு நீங்க சொல்லலாம். என் மகனுக்கு ஒரு வாழ்க்கை என் கனவு என்று நீங்கள் சொல்லலாம். என்னுடைய பிள்ளைக்கு இந்த படிப்பு என் கனவு என்று நீங்கள் சொல்லலாம். அது நீங்க எந்த வயதை சேர்ந்தவரா உங்களுக்கு ஒரு கனவு இருக்கு. அந்த ஒரு கனவு தான் உங்க வாழ்க்கை லட்சியமா நீங்க நினைக்கலாம். ஆனால் யோசித்து பாரு, தேவன் உங்களுக்கு ஒரு கனவு வைத்திருக்கிறார் என்றால் அந்த கனவு எப்படிப்பட்டதா? அந்த கனவை யாராவது தடுக்க முடியும் என்று நினைக்கிறீர்களா? அல்லது தேவனுடைய கனவு உங்க வாழ்க்கையில நிஜமாகும் பொழுது உங்களுக்கு வேறு ஏதாவது குறை இருக்கும் என்று நினைக்கிறீர்களா? கண்டிப்பா இதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டுமா? தேவன் கனவு என் வாழ்க்கையில பலிப்பதை நான் அனுமதிக்கிறேன் என்று யார் சொன்னார்களோ அவங்க வாழ்க்கையின் ஒரு கணவன் அவங்க வாழ்க்கையின் எல்லா பகுதியிலுமே முழுமையடைந்து அந்த சாட்சி தான் இப்போது கேட்க போகிறீர்கள். தொடர்ந்து இன்னொரு வல்லமையான சாட்சி இணைய போகும். எனவே கவனிங்கள், பரிசுத்த ஆவி உங்களை நடத்தி செல்லும்படியா. எங்க குழந்தைக்கு சுவாச குழாயில பேராபத்து. என வயிற்றுல உப்பு தண்ணியை குடிச்சிட்டான். அவனால கண்ணை திறக்க முடியல. டாக்டர் எவ்வளவு முயற்சி எடுத்தாங்க. நான் சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய அப்பா மேல பயங்கர கோபமா இருந்தேன். எங்க அப்பா மேல இருக்கிற கோபத்தினால நான் அவரை பார்க்கும்போது அவர் எனக்கு ஒரு முன்மாதிரியாவே இல்லை. அவர் எனக்கு எந்த ஒரு நல்லதும் பண்ணல. இதெல்லாம் பார்க்கும்போது வெளியே என்ன பண்ணுவாங்களோ அதே போல நானும் பண்ண ஆரம்பிச்சேன். இதனால வெளியே ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தப்பான விதத்துல, இன்னும் பார்க்க போனா அதாவது பெண்களை இச்சையான பார்வையோட பார்க்கறது, ஃப்ரெண்ட்ஸோட தப்பான கிரைம்ஸ் பண்றது, இதெல்லாமே நான் செஞ்சிருந்தேன். சில பிரச்சனைகள் எனக்கு வந்தது. இதனால எனக்கு 14 வருஷம் ஒரு கோர்ட்டு கேஸ் இருந்தது. சொல்ல போறேன், நான் கிறிஸ்டியன் பேக்ரவுண்டா இருந்தாலும் எனக்கு எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியும். அப்ப எனக்கு தெரியும் எனக்கு கோர்ட்டு கேஸ் இருந்தது என்று. எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது எப்படி நான் முறையிடணும்ட்டு. 14 வருஷம் எனக்கு போட்டிருந்தாங்க. ஆனா எனக்கு சில காலம்தான் போட்டாங்க. பிற்பாடு நான் என்னுடைய சிநேகிதரோட நான் அறிமுகமான அவன் யூனிவர்சல் சர்ச்சுக்கு போகக்கூடியவனா இருந்தான். அவன் ஜெயிலுக்கு போன அந்த நேரத்துல அவங்களுடைய குடும்பத்தார் என்கிட்ட கேட்டாங்க, வா போலாம் அப்படின்னு சொல்லி. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அன்னைக்குதான் முதல் நாள் அடி எடுத்து வச்சேன் சர்ச்சில். எப்போ நான் அந்த நாள் ஆலயத்துக்கு வந்தேனோ இது முற்றிலும் வித்தியாசமா இருந்தது. நிறைய கிளாஸஸ் எல்லாம் இருந்தது. எனக்கு நிறைய ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டது. நான் சொன்னேன், நான் ஏன் இங்க இருக்கேன்ட்டு. எனக்கு பிரச்சனைகள் இருந்தது. அப்ப நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு போனேன். அந்த நேரம் முதற்கொண்டு என்னுடைய வாழ்க்கையில நிறைய விஷயத்த நான் மாற்றத்தை பார்த்தேன். 6 வாரம் நான் போவேன் அப்படின்னு நான் தீர்மானிச்சேன். ஆல்ரெடி என்னுடைய எண்ணம் நிறைய மாற ஆரம்பிச்சது. இந்த 6 வாரம் தான் ஆல்தான். அந்த சமயத்துலதான் நான் இந்த தொடர் சங்கிலி ஜெபம் செஞ்சேன். புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு வாரமும் நான் செஞ்சேன்.
இது போல ஆலயத்துல நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். பரிசுத்தாவி குறித்து நான் கேள்விப்பட்டேன். பரிசுத்தாவி பெறதுக்காக வழி ஏற்படுத்தினேன். பரிசுத்தாவின் மீது ரொம்ப முக்கியத்துவத்தை நான் வெளிப்படுத்தினேன். நான் ரட்சிக்கப்படணும்ட்டு அந்த நேரம் நான் தீர்மானம் எடுத்து எல்லாத்தையும் தேவனுக்காக அர்ப்பணிக்கணும்னு சொல்லி ஆண்டவரை தேட ஆரம்பிச்சேன். நான் எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கோபத்தை, கெட்ட பழக்கத்தை எல்லாத்தையும் நான் எடுத்தேன். முக்கியமா எப்படி என்னுடைய அப்பாவை மன்னிக்கணும்ட்டு கத்துக்கிட்டேன். ஏன்னா என்னுடைய இருதயத்துல இதுதான் பலமா பிடிச்சிருந்தது. அதை நான் விட்டு கொடுத்துட்டேன். போல தேவனிடத்துல ஒரு பொருத்தனையானது செஞ்சேன். தேவன் தன் ஆவியை கொடுத்தார். எப்போ அவருடைய ஆவியானவர் எனக்குள்ள பெற்றனோ அன்னையிலிருந்து நான் முற்றிலும் மாறுபட்டவனா இருந்தேன். ஏன்னா நான் சரியான பாதையில வழிநடத்த நான் ஆரம்பிச்சேன். என்னுடைய எண்ணம் எல்லாமே சுத்தமானது. முன்னாடி எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டனோ அது எல்லாத்துல இருந்து முழுமையா நான் கழுவப்பட்டவனா மாறினேன். வாழ்க்கை முழுசா மாறிச்சு. இது போல நான் யாருக்கெல்லாம் உதவியா இருக்குதோ அவங்களுக்கு உதவி செஞ்சேன். அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு மனைவி இருக்கா. அவளும் தேவனிடத்துல உடன்படிக்கை செய்யப்பட்டவளா இருந்தா. தேவன் எனக்காக கொடுக்கப்பட்ட என்னுடைய மனைவி. தேவன் அந்த அளவுக்கு என்னை ஆசீர்வதித்தார் என்னுடைய பண வாழ்க்கையிலும். நாங்க 2 பேரும் யூனிவர்சல் ஆலயத்துல சந்திச்சோம். நாங்க 2 பேரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டோம். தேவனோட உடன்படிக்கை ஏற்பட்டது. தேவனுக்கு நாங்க உண்மையா இருந்தோம். எங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதா போயிட்டு இருந்தது. எங்களுடைய பொருளாதார வாழ்க்கை, எங்களுடைய குடும்பம் எல்லாமே நல்லதா போயிட்டு இருந்தது. எங்க குடும்பத்தை விரிவாக்கணும்னு விரும்பினேன். அப்பதான் நான் கர்ப்பமானேன். என்னோட டெலிவரி வரைக்கும் எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது. ஆனா அன்னைக்குதான் எனக்கு ஒரு சவாலா எப்போ பிள்ளையானது பிறந்ததோ அவன் அழுவே இல்லை. ஒரு பெற்றோரை எப்படி இருக்கும் தெரியுமா? 20 நிமிஷம் வரையும் அவன் எதுவுமே எந்த பேச்சும் இல்லை. சுத்தி 20 பேர்கிட்ட இருந்தாங்க. என்ன செய்யணும்னு தெரியல. ஒரு பக்கம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய நர்ஸ் கிட்ட நான் கேட்டேன் என்ன ஆயிடுச்சு. அப்போ நர்ஸ் சொல்லியிருந்தாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, குழந்தை உப்பு தண்ணி குடிச்சதுனால ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. டாக்டர் என்ன பண்ணுன்னு தெரியல. அப்போ ஒரு தடவை குழந்தைய பார்க்க முடிஞ்சது. வாயில டியூபோட இருந்தது. அவரால் தூக்க முடியாது. அந்த அளவுக்கு லேசா இருந்தாரு. அந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலை. ஐசியூல இருந்தார். அது மட்டும் இல்லாம நான் என் பக்கத்துல என்னுடைய மனைவியோட இருந்தேன். எப்போ என்ன பண்ணுன்னு தெரியாது. என்னுடைய குழந்தைய எங்கேயும் அங்கேயுமா கூட்டிட்டு போவாங்க. ஏன்னா பயங்கர மோசமான சூழ்நிலை. வாயில டியூபு, அது மட்டும் இல்லாம நிறைய விஷயம் இருந்தது. கையிலையும் கால்லையும் நெஞ்சிலையும் அநேக டியூப்லால நிரப்பப்பட்டவனா இருந்தான் என்னுடைய பையன். அவருடைய சூழ்நிலை ரொம்ப மோசமா இருந்து அவரால் சாப்பிட முடியல. சாப்பிட்டதெல்லாம் வாந்தி எடுக்கிறாரு. ஏன்னா அவர் பிறக்கும்போது 2 கிலோகிராம்ல தான் பிறந்தாரு. சூழ்நிலை மாறணும். அது மட்டும் இல்லாம அவருடைய பிளட் ப்ரெஷர் இன்னும் குறைஞ்சிக்கிட்டே போயிட்டே இருந்தது. கொஞ்ச நேரம் நான் என்னுடைய மனைவி கிட்டே இருப்பேன். கொஞ்ச நேரம் குழந்தைய பார்க்கறதுக்காக போவேன். இப்படி நான் என்ன செய்யணும்னு தெரியல அந்த நேரம். அதன் பிற்பாடு என்ன பண்ணணும்னு தெரியல. உடனே நான் மறுநாள் ஆலயத்துக்கு கிளம்பி போனேன். அந்த நேரத்துல கேம்பெயின் நடந்துகிட்டே இருந்தது. நான் போனேன். பீடத்து மேல கவர் எடுத்துக்கிட்டேன். என்ன செய்யணும்னு தெரியும். அண்ணா என்ன விஷயம் செஞ்சாலும் அதே போல பொருத்தனை செஞ்சேன். ஒரு அம்மாவா இதெல்லாம் எனக்கு பார்க்க ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் நிறைய உணர்ச்சிகளை கடந்து சென்றேன். ஆனாலும் தேவன் மேல இருக்க விசுவாசத்துல நான் ரொம்ப பலனா இருந்தேன். நாங்க பீடத்துக்கு செல்ல தீர்மானிச்சோம். எங்களுக்குள்ள உறுதி இருந்தது. தேவன் எங்களுக்கான பதிலை கொடுப்பார். நாங்க தீர்மானிச்சோம், எதை பார்க்குறோமோ அதை வச்சு இல்லை, எங்க விசுவாசத்தினால முன்னோக்கி செல்லணும். தேவனோடு இருக்க உடன்படிக்கையில நாங்க பலனா இருக்கணும்னு தீர்மானிச்சோம். அண்ணா செய்தது போல எங்களுடைய பொருளாதார வாழ்க்கையை தியாகம் செஞ்சோம். ஏன்னா எனக்கு தெரியும் தேவனுடைய பீடத்திலிருந்து நான் என்ன பெற்றுக்கொள்வேன்ட்டு. அந்த நேரம் என்னுடைய தியாகத்தை நான் ஆயத்தப்படுத்தினேன். கவரை எடுத்த அடுத்த வாரத்துல நான் தியாகம் பண்றதுக்காக போனேன். அப்போ பொதுவாக ஜனங்க காத்திருப்பாங்க. பரவாயில்ல நீங்க போங்க. அது போல பாஸ்டர் சொன்னார். நான் பீடத்து மேல ஏறினேன். தியாகம் செஞ்சேன். என்னுடைய தியாகம் நான் முழுமையா அர்ப்பணிச்சேன். எனக்குள்ளாக எல்லாமே மாறிச்சு. எல்லா விதமான சந்தேகம் நீங்கியது. என்னுடைய கரத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு பாரம் நீங்கியது. அது தேவனுடைய கைக்கு போனது. ஏன்னா நாங்க நம்பணும் தேவன் எங்களுக்காக யுத்தம் செய்வார்ன்ட்டு. நான் உறுதியா நம்பினேன் தேவனுடைய அக்னி இறங்கி வரும்ட்டு. அதே போல தேவனுடைய அக்னி இறங்கி வந்தது. என்னுடைய மகன் ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தல. என்னையோரையும் தேவன் என்னுடைய குடும்பத்தை வழிநடத்துறாரு, காப்பாத்துறாரு. எந்த ஒரு இதுவும் சாப்பிட முடியாம இருந்த என்னுடைய மகன் எல்லாமே மாற ஆரம்பித்தது. டாக்டர் ஆச்சரியப்பட்டாங்க, என்ன வித்தியாசம். இது போல நிறைய விஷயங்கள் அற்புதம் நடந்தது. ஏன்னா மருத்துவர் சொன்ன வார்த்தை, நிச்சயமா உன்னுடைய குழந்தை இறந்துரும். இது போல வார்த்தை தான். ஆனா அவங்களும் சொன்னாங்க, இது எப்படிதான் நடந்தது, அற்புதமா இருக்கு. டாக்டர்ஸே ஆச்சரியமா பார்த்தாங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் தான் எங்களை வழி நடத்தினாரு. ஏன்னா அவர் தான் என்னுடைய வாழ்க்கையில நம்பிக்கையா இருந்தார்.
மருத்துவர் எத்தனையோ வார்த்தைகள் சொன்னாங்க. ஏன்னா அவங்க படிச்சதை சொன்னாங்களே தவிர, ஆனா உண்மையாவே நம்பிக்கை, விசுவாசம் தேவன் எங்களுக்காக கொடுத்தார். எல்லாமே மாறியது. அந்த அளவுக்கு தேவன் ஆசீர்வதித்தார். முன்னாடி ரொம்ப மோசமா இருக்கும். என்னுடைய மகனுடைய சரீரத்துல இந்த டெஸ்ட் அந்த டெஸ்ட் நிறைய டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா தேவன் எல்லாத்தையும் மாத்திட்டாரு. ஏன்னா எங்களுடைய வாழ்க்கையில அந்த அளவுக்கு ஒரு அற்புதமானது தேவன் செஞ்சிருக்கிறாரு. நாங்க விசுவாசிக்கிறோம். ஏன்னா அவங்க அப்போ சொன்ன வார்த்தை, நிறைய வார்த்தைகள் சொன்னாங்க. இனிமே உங்க குழந்தை பேசாது, இனிமே பேச்சு வராது, சாப்பிட முடியாது, இது போல நிறைய விஷயம் சொன்னாங்க. இல்ல, தேவன் எல்லாத்தையும் மாத்தினார். என்னுடைய குழந்தை இன்னைக்கு நல்ல ஆரோக்கியத்தோட இருக்குது. மருத்துவர் சொன்ன வார்த்தை என்னதுன்னா, அதாவது நீ 5 வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் வரணும் குழந்தைய கூட்டிட்டு. ஆனா தேவன் அரை மாசத்துல எல்லாத்தையும் மாத்திட்டார். என் பையன் அந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கிறான். முழுமையா மாறியது. என்னுடைய உறவினரோட குழந்தை வாழ்க்கையில பார்த்த மாற்றம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா அவங்க எந்த தருணத்திலும் தேவனை சந்தேகப்படல. தொடக்கத்துல இருந்து எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த விஷயம் தவறா போயிருந்தாலும் நாங்க புரிஞ்சிட்டோம் எல்லாமே தேவனோட மகிமைக்காக தான் நடக்குதுன்னு. நாங்க தியாகம் செய்ய போறோம், தேவன் எங்களை கனப்படுத்த போறாரு. எங்க இருந்து வந்தோம், இப்ப எங்க இருக்கோம்னு பார்க்கும்போது அது தேவனுடைய கையினால மட்டும் தான் நடக்கும். எந்த மனுஷனாலும் செய்ய முடியாது, தேவனால இப்ப என்னுடைய பையனுக்கு 3 வயசு ஆகுது. அவங்க சொன்னாங்க 5 வருஷம் வரையும் நீ வெயிட் பண்ணுன்ட்டு. ஆனா தேவன் அந்த அளவுக்கு மாத்திட்டாரு. நானும் என்னுடைய மனைவியும் நல்ல திருமண வாழ்க்கையில் இருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை அந்த அளவுக்கு ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கு. தேவனுடைய பீடத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம். நல்ல நேரமா இருந்தாலும் கெட்ட நேரமா இருந்தாலும் தேவனுடைய பீடத்தை நோக்கி நான் செல்வேன். பீடத்துக்கு செல்ற வழியில என்ன ஆனாலும் சரி, எங்களுக்கு தெரியும் பீடமானது எங்களுக்கான பதிலை கொடுக்கும்னு. தேவன் எங்க கூட இருக்கார். நீங்க பார்க்கலாம், இதுதான் எங்களுடைய குடும்பம். தேவன் எங்க குடும்பத்தை பாத்துக்கிறார். இதுதான் என்னோட சின்ன பையன். எங்க தேவன் இவர் வாழ்க்கையிலே அவர் கனவை நிறைவேற்றினார். இவர் வாழ்க்கையில் மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் நிறைவேற்ற விரும்புகிறார். ஆனா நீங்கள் அவர் கனவை அரவணைத்துக் கொள்ள தயாரா இருக்கிறீங்களா? அவர் கனவு உங்களுக்காக, அவர் கனவை உங்களுக்காக, அவர் விருப்பத்தை நீங்க ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறீங்களா? நான் எப்படி இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க வேண்டும்? எந்த விதத்திலே? கவனியுங்கள், உங்கள் கவலைகள் நிறுத்தப்படும்படி மக்கள் நீங்க எந்த சூழ்நிலை கடந்து சென்றாலும் சரி, ஒரு தெளிவான விளக்கு. நீங்கள் இந்த விசுவாச பிரயாணத்திலே ஆபிரகாமின் பிள்ளையாய் மாறும்படி உங்கள் கனவுகள் அல்ல, உங்கள் வாழ்க்கையிலே தேவனின் கனவு நிறைவேற்றப்படும். பாருங்கள், இந்த வீடியோவை தொடர்ந்து இன்னொரு வல்லமையான சாட்சி கேட்க போகிறீர்கள். எப்படி இவர் தேவனுடைய விருப்பத்தை பீடத்தின் மீது போய் நிறைவேற்றினார், பீடத்தின் மேல் தேவன் விருப்பத்தை நிறைவேற்றினார். அதே பீடத்திலே அவருக்காக தேவன் என்ன திட்டம் வைத்திருந்தார், அவர் வாழ்க்கைக்கு என்ன கனவு தேவன் வைத்திருந்தார், அது நிஜமானதா இல்லையா நீங்களே பாருங்க. இவர் வாழ்க்கைக்கு தேவன் கனவு பளிக்கும். அதே போல யார் நீங்கள் தேவனுடைய சித்தத்தை உங்க வாழ்க்கையில் அரவணைத்துக் கொள்கிறீர்களோ, உங்கள் வாழ்க்கைக்கான தேவனுடைய கனவு பீடத்தில் உங்களுக்காய் நிறைவேறும். எனவே பீடம் ஜெபிக்கிற இடம் அல்ல. ஆலயத்திலே பீடங்களை பார்க்கலாம், ஆனால் பீடம் ஜெபிக்கிற இடம் அல்ல. பீடம் தியாகம் செய்கிற இடம். எனது என் விருப்பத்தை தியாகம் செய்கிறேன், தேவன் விருப்பத்தை எடுத்துக் கொள்கிறேன். என்னுடைய கோபம், என்னுடைய பழைய வாழ்க்கை, என்னுடைய தவறான நடத்தை, என்னுடைய கனவுகள் கூட ஒருவேளை நான் கேட்பது ஒருவேளை தேவனுக்கு பிடிக்காத ஒன்றா இருந்தால், தேவன் விரும்பாத ஒன்றா இருந்தால் நான் அதை புறக்கணிக்கிறேன். அப்படி நான் என் விருப்பத்தை கைவிடும்போது, என் விருப்பத்தை தியாகம் செய்கிற இடம் நான் பீடம். நான் அந்த தியாகத்தை முழு மனதோடு செய்யும் போது அங்கே பீடத்தின் மேலே எனக்காக தேவன் கனவு நிஜமாக்கப்படுகிறது. எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் அல்லவா? எவ்வளவு ஒரு வல்லமையான விஷயம் அல்லவா? நான் தேவன் கனவை எனக்காக எடுத்துக் கொள்ளும் போது, என்னுடைய வாழ்க்கைக்காக நான் அதை நடைமுறைப்படுத்தும் போது, என்னுடைய வாழ்க்கையில தேவன் என்ன கனவு என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அது நிறைவேறுகிறது. பீடத்துல போய் ஒருத்தர் தியாகம் செய்யும் போது, தன் விருப்பத்தை அர்ப்பணிக்கும் போது, கொடுக்கும் போது, பீடத்தில் இருந்து அவர் பெற்றுக் கொள்கிறார். பீடம் இழக்கிற இடம் அல்ல, நஷ்டம் அடைகிற இடம் அல்ல. மாறாக நீங்கள் கொடுத்ததற்கும் மேலாய் பலவற்றை தேவன் உங்களுக்காய் தருகிற இடமா இருக்கு. அந்த நிகழ்ச்சி தான் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி. தியாகத்தினால் தேவன் கனவை, அதாவது நமக்காக தேவனுடைய கனவை, நமக்கு தேவன் வைத்திருக்கிற கனவை நான் நிஜமாக்கி கொள்கிற ஒரு நிகழ்ச்சி தான் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி. உங்கள் கவலைகள் கண்டிப்பாக நிறுத்தப்பட முடியும். விளக்கத்தை தொடர்ந்து சாட்சியை கவனிங்கள். ஒரு டம்ளர் தண்ணீர் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு
குடுவையிலோ ஒரு பாத்திரத்தோ நாம் கூட்டம் இறுதியிலே, நிகழ்ச்சி இறுதியிலே ஆசீர்வதிக்க போகிறோம். உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாருக்கு நீங்கள் பயன்படுத்தும்படி. இந்த ஃப்ரேம் இங்கே உங்களுக்கு தெரியுதா? எனக்கு தெரியல உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு. நீங்கள் பார்க்குறீங்களா? இங்கே இது ஒரு வட்டம், ரவுண்டாக இருக்குது. இது அப்படியா? இது வட்டமாக இருக்குது. இது அப்படியான ஒரு முக்கோணம். இதுதான் நீங்கள், இதான் உங்களுடைய வாழ்க்கை. இங்கே இருக்கிற இந்த வெற்றிடம், இந்த பகுதி உங்களுக்குள்ளாக இருக்கிறது. இந்த பகுதி நீங்கள் பார்க்கிற இது உங்களுக்குள்ளாக இருக்கிறது. இது உங்களுடைய உட்புறம். அப்படியான இந்த தாழ்வு மனப்பான்மைகள், இல்லை யாரும் உன்னை விரும்பலை, யாருக்கும் நீ தேவையில்லை, உயரமான ஒருத்தர் தான் உன்னோடு கூட இருக்க விரும்புகிறார், இப்படிப்பட்ட சில எண்ணங்கள். ஏன் நீ இப்படி பிறந்த, ஆண்டவர் கூட உன்னை விரும்பலை, சரி, இப்படியான இந்த எல்லா எண்ணங்கள் தான் தானியேலாக்குள்ளாக இருந்தது. யார் இந்த வெறுமையை நிரப்ப முடியும்? இந்த வெறுமை நம்ம எல்லோருக்குள்ளாகவும் இருக்கிறது. இந்த இடத்தை தேவன் உண்டு பண்ணினார். அவர் அதை நிரப்பும்படியாக இப்படிப்பட்ட ஒரு வெறுமை, இந்த இடம் நம்ம எல்லோருக்குள்ளாகவும் இருக்கிறது. மக்கள் என்ன செய்கிறாங்க? இதுதான் மக்கள் இப்படியா செய்கிறாங்க. பொருந்தாத ஒன்றை எடுக்கிறாங்க, பொருந்தாத ஒன்றை மக்கள் கொண்டு வராங்க. இந்த பொருந்தாத ஒன்றை கொண்டு அந்த இடத்துல பொருத்தும்படி அப்படியே மக்கள் வைக்கிறார்கள். இந்த முக்கோணம் இந்த இடத்துல பொருந்தாது. இது ரொம்ப பெருசாக இருக்குது. அதாவது இது இந்த வட்டத்துக்குள்ளே வைக்கிறதுக்கு பொருந்தாமல் சின்னதாக இருக்குது. வெறுமையாக இருக்கிற மக்கள் தங்களை நிரப்பிக்கொள்ள பார்ப்பாங்க. எப்படி? ஒரு திருமணத்து மூலமாக. அதாவது தனிமையாக இருக்கிறவங்க, இல்லை எனக்கு திருமணம் ஆகிடுச்சுன்னா நான் வெறுமையாக இருக்க மாட்டேன், நான் சந்தோஷமாக இருப்பேன். இல்லை எனக்கு குழந்தைகள் வேணும், எனக்கு பிள்ளைங்க பிறந்துட்டாங்கன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன். பல வழியில் முயற்சிக்கிறாங்க நிரக்கும்படி. நான் பள்ளிக்கூடம் சென்று விட்டால், நான் படித்து முடித்தால் சம்பாதிப்பேன். இப்படி எல்லா விதமான காரியங்களை கொண்டு, வெளிப்புறத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களை கொண்டு நிரப்ப விரும்புகிறாங்க, உட்புறத்தை மூடும்படி. ஆனால் கண்டிப்பாக அப்படி நடக்க சாத்தியமில்லை, வாய்ப்பில்லை. எனவே நீங்கள் எதை வேணாலும் கொண்டு வரலாம் நிரக்கும்படி. ஆனால் அந்த வெற்றிடமானது கண்டிப்பாக நிரக்கப்பட முடியாது. தேவனால் மட்டும்தான் அந்த வெற்றிடத்தை நிரப்ப முடியும். அப்போதுதான் அந்த இடத்துக்கு யார் வரா? பரிசுத்த ஆவியானவர். அவர்தான். பரிசுத்த ஆவி ஒருவருடைய வாழ்க்கைக்குள் நுழையும் பொழுது, அப்பொழுது நீங்கள் பார்க்கலாம், அங்கே அந்த வெறுமை, அந்த வெற்றிடம் முழுமையாக நிரப்பப்பட்டு விட்டது. அவங்க புரிந்து கொண்ட பிற்பாடு, நான் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற வேண்டும். அவங்க அப்படியா பீடத்து மேலே ஏறி வந்தாங்க. அவங்க சொன்ன பிரகாரமாக சிறியவங்களாக மேலே ஏறி வந்தாங்க. ஒரு ராட்சத தோற்றமாக கீழே இறங்கி சென்றாங்க. அப்படியா தான் அவர் ஒரு நபரை உட்புறத்திலிருந்து மாற்றம் அடையும்படி செய்கிறார். அந்த வெறுமை நீங்கியது. அதாவது தாழ்வு மனப்பான்மை மறைந்தது. அல்லது மற்ற எண்ணங்கள், நான் இப்படி இருக்கிறேன், அசிங்கமாக இருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன், இந்த மாதிரி எல்லா விதமான எண்ணங்களும் முடிவுக்கு வந்துவிடும். அந்த பெருமையான ஒருத்தர், பழக கடினமான ஒருத்தர், பிரச்சனை கொடுக்குற ஒருத்தர் இனி இல்லை. பரிசுத்த ஆவி ஒருத்தர் வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது அந்த நபர் முழுமை அடைகிறார். முழுமை. அந்த நபர் வேற எந்த காரியமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் சொல்லி நீங்கள் கேட்டுக்கலாம், என்னால் தனியாக இருக்க முடியல, என் வாழ்க்கை நான் முடித்துக் கொள்ள போகிறேன், என்னால் முடியல தனியாக. ஆனால் நான் குணமாக்கப்பட்டு பரிசுத்தாய் பெற்றுக்கொண்ட பிற்பாடு எனக்குள்ள இனி அந்த வெறுமையில் நான் இனி அப்படி உணரவில்லை. அவங்க தனிமையாக இருந்தாங்க. ஆனால் உடனடியாக ஒரு உறவு முறையை தேடணும்னு சொல்லி அவங்க எந்த விதமான ஆதங்கத்தோடையோ கவலையோடவோ இல்லை. காரணம், பரிசுத்தாவி ஏற்கனவே அந்த நபரை முழுமையாக்குகிறார், நிரப்புகிறார். எனவே இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியானது இருக்கிறது மிக சரியாக, முதன்மையாக, பிரதானமாக இதற்காக தான். இதை செய்வதற்காக தான் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி முக்கியமாக இருக்கிறது. வெறுமையை நிரப்பும்படி. அதான் பரிசுத்த ஆவியானவரை பெறுவது. இவர் இங்கே இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையில் வேறு எதை பெற்றாலும் அதனால் எந்த விதமான ஒரு அர்த்தமும் பிரயோஜனமும் இல்லை. எனவே இதை புரிந்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவி தான் அதை செய்கிறார். நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிற்பாடு உங்களுக்குள்ளாக உங்கள் வாழ்க்கையினுடைய வெளிப்புறத்தில் ஏதோ ஒன்று வெறுமையாக, அதாவது குறைவாக இருக்கிறது. கண்டிப்பாக, நிச்சயமாய் அவர் உங்களுக்கு உள்ளே இருக்கார், வெளியே ஏதோ ஒன்று குறையாக இருக்குது. கண்டிப்பாக பரிசுத்த ஆவி உங்கள் உட்புறத்தை இப்போ நிரப்பி விட்டார், முழுமையாக்கிட்டார். ஆனால் உங்களுக்கு இன்னும் வெளியில் சில விஷயங்கள் சரிப்படுத்த வேண்டியது. உங்களுக்கு பணம் தேவை, குணமாக்குதல் தேவை, உங்களுடைய வேலை சம்பந்தமான பிரச்சனை சரிப்படுத்தப்பட வேண்டியிருக்கிறது. ஒரு வேளை உங்களுடைய திருமண வாழ்க்கையில் சில விஷயங்கள், நீங்கள் ஒரு சரியான வாழ்க்கை துணையை கண்டடைய வேண்டியிருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு இருக்கலாம். எனவே ஒரு இடமானது அங்கு இருக்கிறது, உங்கள் வாழ்க்கையினுடைய இன்னொரு பகுதியிலே அது காணப்படுகிறது. எனவே அது இங்கே இருக்கிறது. இதோ இங்கே பிற்பாடு உங்கள் வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான கட்டத்தை, விஷயத்தை நீங்கள் முழுமையாக்கி நிறைவேற்றின பிற்பாடு, நீங்கள் அதை முதலாவது சரிப்படுத்தின பிற்பாடு, இங்கே இதை சரிப்படுத்தின பிற்பாடு அவர் உங்களுக்கு உதவி செய்வார் இந்த பகுதியை நீங்கள் நிரப்பிக் கொள்ளும்படி. பிற்பாடு இது முழுமையாகிவிடும். உங்களுக்கு புரிகிறதா? இதுதான் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியினுடைய நோக்கமாக இருக்கிறது. பிஷப்
எனக்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லை. அப்போது மறந்து விடுங்கள், மற்ற விஷயத்தை மறந்து விடுங்கள், பணத்தை மறந்துடுங்க, உறவு முறையை மறந்து விடுங்கள். இதை பற்றி மட்டும் அனுசரணை உள்ளவராக குறையாக இந்த பகுதி நிறைவில்லாமல் இருக்கிறதா? கேளுங்கள், குறிப்பிட்டு கேளுங்கள், குறிப்பிட்டு கேளுங்கள், தைரியம் உள்ளவர்களாக இருங்கள். எப்படி நான் இதை சொல்வது? அதாவது உங்களுடைய விண்ணப்பத்தில் அதாவது மாயை இல்லாதபடி பார்த்து கொள்ளுங்கள், சுயநலம் இல்லாதபடி பார்த்து கொள்ளுங்கள். இல்லை, எது உங்களுக்கு மிக முக்கியமானது என்றால், எனக்கு ஒரு கணவர் தேவை இல்லை, எனக்கு ஒரு தேவனுடைய மனுஷன் தேவை. எப்படிப்பட்ட ஒரு பெண் தேவை? இல்லை, எனக்கு ஒரு தேவனுடைய மனுஷி அப்படியாக தேவை. உங்களுடைய எதிர்கால கணவர், உங்களுடைய எதிர்கால மனைவி, அவங்களிடத்துல எப்படிப்பட்ட ஒரு வித்தியாசத்தன்மை இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீங்க, தெளிவாய் குறிப்பிட்டு தேவனிடத்தில் கேளுங்கள், குறிப்பிட்டு கேளுங்கள். உங்களுடைய விசுவாசத்தை பயன்படுத்துங்கள். இந்த விசுவாசத்தில் சிறப்பு நிகழ்ச்சியிலே கலந்து மிக மோசமான சூழ்நிலையில நான் நினச்சிருக்கேன். ஒரு பிரிட்ஜை நான் கடக்கும் போது, அந்த ட்ரெயின் ஸ்டேஷனில் இருக்க பிரிட்ஜை கடக்கும் போது, இதுலேருந்து குதிச்சுட்டா என்ன, என் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். நான் என் அம்மாவோடையும் என் சின்ன தம்பியோடவும் தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். லண்டன்லேருந்து மைன்செஸ்டருங்கிற ஒரு இடத்துக்கு வாழ்ந்தோம். நான் ஒரு கோவப்படக்கூடிய பெண்ணாக தான் வளர்ந்தேன். எனக்குள்ள பாதுகாப்பற்ற தன்மை இருந்தது. அதன் காரணமா நான் எப்பொழுதும் என்னோட சொந்தக்காரங்களோட, என்னோட ஃப்ரெண்ட்ஸோட என்னை ஒப்பிட்டு பார்ப்பேன். எனக்கு வீட்டில் இருக்கவே பிடிக்காது. நான் வீட்டில் இருந்தால் ஏதோ மாதிரி உணர்வேன். அதனால எங்கள் அம்மாவோட நான் வீட்டில் இருக்கிறத தவிர்ப்பேன். ஆமாம், எங்களுக்குள்ளாக எந்த விதமான உறவும் கிடையாது. ஏன்னா வீட்டுக்குள்ளே இருந்தாலே ஒரு எதிரி போல தான் இருப்போம். அவள் வீட்டு ஹாலில் உட்காந்துருக்கா, நான் அந்த இடத்துல உட்காடுறேன்னா அவள் அங்கேருந்து எழுந்து போயிடுவா. அவங்களோட படுக்கை அறைக்கு நான் என்னைக்காவது போயிட்டேன்னா அது ஒரு மோசமான சூழ்நிலை ஆயிடும். அவங்க என்ன அவங்களோட படுக்கை அறைக்கு போக கூட விட மாட்டாங்க. நான் கதவை திறந்தாலே என்ன வேணும் உனக்கு, நான் இந்த மாதிரியாக தான் வீட்டுக்குள்ள இருப்பேன். அதனாலதான் நான் அதிகமா வெளியே தவறான காரியங்கள்ல ஈடுபடுறவங்க கூடயே பழக ஆரம்பிச்சேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, 12 இல்லைன்னா 13 வயதுல நான் குடிக்க ஆரம்பிச்சேன் முதல் தடவையா. அந்த நேரத்துல தான் நான் வீட்டை விட்டு போக ஆரம்பிச்சேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸோட நிறைய சுத்த ஆரம்பிச்சேன். இந்த மாதிரி இருக்கும்போது நான் என்னுடைய பார்ட்டி லைஃபை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சேன். நான் நிறைய பார்ட்டிகளுக்கு போவேன், வீட்டுல செய்யற பார்ட்டிகளுக்கு போவேன். ரொம்ப மோசமா குடிச்சிட்டு அதிகப்படியா நான் உளருவேன். அப்பதான் நான் முதல் தடவை எங்க அம்மாவோட நான் ஆலயத்துக்கு வந்தேன். அவங்க எங்க போறாங்களோ அங்கெல்லாம் போகணுங்கிறதுனால அந்த வயசுல நான் வந்தேன். என்னதான் நான் ஆலயத்துக்கு வந்தாலும் நான் உண்மையாவே தீர்மானிச்சு என் வாழ்க்கையை தேவனுக்கு கொடுக்க விரும்பல. ஆலயத்தினுடைய காரியத்துல கவனமா இருந்தாலும் வெளியே உலகத்தாரு கூடயும் நான் ரொம்பவும் பழக்கமா இருந்தேன். அந்த தருணத்துல நான் ஒரு உறவு முறையிலயும் இருந்தேன். மேலும் வெள்ளிக்கிழமை ஆலயத்துக்கு போகும்போது அசுத்தத்தினால வெளிப்பட்டேன். அதன் பிற்பாடு திரும்பவும் ஹவுஸ் பார்ட்டிக்கு போவேன். இந்த மாதிரியாக தான் நான் இரட்டை வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன் 18 வயசு வரைக்கும். எனக்கு அந்த பிரச்சனை என்ன தொடர வரைக்கும், ஏன்னா நான் ஆலயத்துக்கு போவேன், அங்க இருக்கிறதெல்லாம் கேட்பேன். ஆனா நான் செயல்படுறது எல்லாமே தலைகீழையா இருக்கும். நான் இதை தான் தொடர்ந்து பண்ண விரும்பினேன். இதே மாதிரி தொடர்ந்து போலாம், நான் பாவம் பண்ணலாம், ஆனா சமாதானத்துல இருக்கணும். நான் அதிகப்படியா பாவம் செய்யும் போது என்னுடைய மனசாட்சி என்னை குற்றப்படுத்த ஆரம்பிச்சது. அதனால நான் ஆலயத்தை விட்டு போயிடலாம்னு நினைச்சேன். அதனால ஆலயத்தை விட்டு போகணும்னு தீர்மானிச்சேன். ஆலயத்தை விட்டு போயிட்டேன். அந்த தருணம் தான் நான் யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணேன். நான் காலேஜுக்கு போகும்போது தான் எனக்கு ரொம்பவும் சுதந்திரமா இருந்தது. நான் வீட்டுல இருந்தேன், நான் வெளியே போக முடியும், எனக்கு என்ன விருப்பமோ நான் எல்லாத்தையும் பண்ண முடியும், யாரும் என்ன கேள்வி கேட்க முடியாது. நான் உறவு முறையில இருந்த அந்த நபரோடையும் என்னுடைய உறவு சரி கிடையாது. ரொம்பவும் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டேன். அவர் எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டாரு, என் மேல அக்கறை இல்ல, அன்பு இல்ல. அப்போ இந்த மாதிரியான ஒரு உறவு முறை எதுக்குன்னு நான் யோசிச்சேன். இந்த உறவு முறையில ஒரு மரியாதை இல்ல, எதுவுமே இல்ல. அதனால நான் அந்த யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்கும் போதே இந்த உறவு முறையில இருக்க பிரச்சனையினால எனக்கு ரொம்பவும் குழப்பம் ஏற்பட்டுச்சு. படிக்க முடியல, எதுவும் செய்ய முடியல, என்னுடைய சிந்தனை மாறுபட ஆரம்பிச்சது. அப்பதான் நான் தீர்மானிச்சேன், இந்த உறவு முறையில இருந்து நம்ம வெளியே வரணும். 2019 நான் திரும்பவும் வீட்டுக்கு செல்ல ஆரம்பிச்சேன். அதன் பிற்பாடு 2020 நான் இந்த உறவை பிரிச்சுக்கணும்னு நினைச்சு நான் முயற்சிகள்லாம் எடுத்து, அதன் பிற்பாடு எல்லாமே மோசமாச்சு. எப்ப பாரு வாக்குவாதம், சண்டை. என்னுடைய பண வாழ்க்கையின் சூழ்நிலையும் ரொம்ப மோசமா இருந்தது. அந்த தருணத்துல நான் என்னுடைய தவற உணர்ந்தேன். இந்த எல்லா தவறுகளோடவும் நான் வாழ ஆரம்பிச்சேன். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் என்ன பண்றது, எல்லாத்தையும் கடந்து போய் தான் ஆகணும். என்னை யாரு தான் அக்கறையா பாத்துப்பா, எனக்கு யாரு தான் இருக்காங்க, இந்த சூழ்நிலை எப்ப மாறும்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு ஒரு நாள் நான் ஆன்லைன் சர்வீஸ் பாத்துட்டு இருந்தேன். அப்போ அந்த கூட்டத்துல இருக்கும் போது எனக்கு தோணுச்சு, எவ்வளவு நாள் நான் இந்த ரெட்டை வாழ்க்கை வாழ போறேன். அப்ப நான் சொன்ன, தேவனே நான் ஒரு படி எடுத்து வைக்கிறேன், இந்த ஒரு படியில நான் எல்லாத்தையும் விட்டுற போறேன், உங்களை எது பிரியப்படுத்தலையோ அது எல்லாத்தையும் விட்டுடுறேன். அதன் பிற்பாடு நான் எல்லாவற்றையும் விட்டேன், தேவன் இடத்துல சொன்னேன். அதன் பிற்பாடு நான் முதல் தடவையா என் வாழ்க்கையில சமாதானத்தை உணர்ந்தேன். அன்னைக்கு ராத்திரி தான் என்னால தூங்க முடிஞ்சுது. தேவன் எனக்குள்ள என்ன இருக்குன்னு காமிச்சாரு. எனக்குள்ள வெறுப்புணர்ச்சி, ஒரு தோழியின் மீது எனக்கு ஒரு வெறுப்புணர்ச்சி இருக்கிறத காமிச்சாரு. நான் மன்னிப்பு கேட்டேன்.
அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு நான் சொன்னேன். அதன் பிற்பாடு நான் பரிசுத்த ஆவியானவரை தேட ஆரம்பிச்சேன். தேவனிடத்துல பொருத்தனை ஏற்படுத்தின, உடன்படிக்கை ஏற்படுத்தின, பீடத்தின் மீது சென்று என்னுடைய தியாகத்தை நான் செஞ்சேன். அந்த தருணத்துல தான் நான் எல்லாவற்றையும் கொடுத்தேன். இந்த சிறப்பு நிகழ்ச்சியில தான் என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமா மாறப்பட்டது. நான் எந்த வழியில இருந்து வந்தேனோ அந்த வழியில போய் திரும்பவும் நான் எதையும் தேடி பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என்னோட டிகிரி மூலமா எனக்கு வந்த வேலையும் ரொம்ப அருமையான வேலையா இருந்தது. நான் தேவனுக்கு உண்மையா இருக்கிற காரணத்தினால அவர் எனக்கு உண்மை தன்மையா இருக்காரு. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை ரொம்பவும் அற்புதமா இருக்கு. இனிமேலும் நான் கெட்ட பழக்கத்துக்கு அடிமையா இல்ல, ஒரு துன்புறுத்தக்கூடிய உறவுல இல்ல. தூங்கும் போது எனக்குள்ள சமாதானம் இருக்கு. நான் எங்கெல்லாம் போறேனோ சமாதானம் என் கூட இருக்கு. தேவன் என் கூட இருக்காரு. அதை விட என்ன வேணும்? என்கிட்ட இருக்கிற எல்லா ஆசீர்வாதம் காட்டிலும் பரிசுத்த ஆவியானவர் தான் மிக முக்கியமான ஆசீர்வாதம். இன்னைக்கு அவங்க ஒரு பெரிய பெண்மணி போல இருக்காங்க. என் மகளுக்கு தாயா இருக்கிறதுல நான் பெருமைப்படுறேன். இன்னைக்கு அவங்க உதவியாளரா இருக்காங்க. இப்போ அவங்க எங்களுடைய சமூகத்துக்கு கூட உதவி செய்யறாங்க. அந்த இடத்துல இருக்கிற மக்கள் கேட்பாங்க, அந்த பெண் உன்னுடைய பெண்ணா, உதவியாளரா இருக்காங்களா? இது எல்லாமே தேவனால நடந்தது. தேவனால கூடாத காரியம் எதுவுமே இல்ல. இது எல்லாமே நடந்ததுக்கான காரணம் தேவனுடைய பெயர் மகிமைப்படுறதுக்காக. இந்த 3 வருடத்துல தேவன் என்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமா மாற்றி இருக்காரு. என்னுடைய சிந்தனை, என்னுடைய செயல் எல்லாமே மாறி இருக்கு. இப்ப என்னுடைய நோக்கம் எல்லாமே தேவனுக்கு ஊழியம் பண்றது மட்டும்தான். அவர் என்னை எங்க வைக்கணும்னு விரும்புறாரோ அது மாதிரி நான் இருக்க விரும்புறேன். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். சர்வ வல்லமையான தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஜெபத்தின் மூலமாய் இதை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய சிந்தை உம் ஆவியின் சக்தியால் திறக்கப்பட்டு மக்கள் தெளிவடைவார்கள். எங்களுக்கு பல கனவுகள் உண்டு இல்லை, ஆனால் எங்களுக்கு நீர் ஒரு கனவை வைத்திருக்கிறீர். கண்டிப்பா என்னால் உறுதியாக சொல்ல முடியும், எங்களுக்கு கனவு அல்ல, எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற கனவு தான் சிறந்தது. அதை தான் ஆபிரகாம் நம்பினார், அன்னால் விசுவாசி. சற்று முன்பு கேட்ட சாட்சியிலே உள்ள மக்கள் விசுவாசித்தார். அதையே இந்த நிகழ்ச்சியின் வழியாக கேட்கிற யார் விசுவாசித்தார், அவர்கள் இந்த விசுவாசத்தை பீடத்தின் மேல் நிறைவேற்றுகிற தரும் அவர்கள் வாழ்க்கையில் கனவு பலிக்க எப்படி அதை செய்வது, வழிகாட்டுதலை கொண்டு, ஆலோசனை கொண்டு, அதற்கான தைரியத்தை, பலத்தை கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே கூட உம்மால் தொடப்பட்டு அந்த விசுவாசத்தை பீடத்தில் நிறைவேற்ற தீர்மானிக்கிறவரை வழிகளை திறந்த தடைகளை நீக்கி வந்து விண்ணப்பத்தை எடுத்து அந்த விசுவாசத்தை நிரூபிக்கும்படி செய்யும். அதன் மூலமா இவர் சாட்சியாய் மாறும். அந்த தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருத்தர் மீதும் ஆரோக்கியத்தை அறிக்கை செய்கிறேன். விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தர் மீது ஆண்டவராக இயேசுவின் பெயரால் ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை பருகுங்கள் மக்களை. பரிசுத்த ஆவி உங்களுக்குள் பேசினால், நான் இந்த விண்ணப்பத்தை எடுக்க வேண்டும், என் வாழ்க்கையில் கர்த்தர் திட்டம் நிறைவேற வேண்டும் என்று விரும்பினால் உடனே எங்களை தொடர்பு கொள்ளலாம். நேரடியாக நாளை புதன்கிழமை விசேஷமாய் வாருங்கள். குறிப்பாய் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி. தேவனும் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. செல்வார். தானியேலின் உபவாசம் மிக அருகாமையில் இருக்கிறது. ஜூலை 11ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை சுத்திகரிப்பிற்கான 21 நாட்கள். இந்த உபவாசமானது இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியோடு ஒருங்கிணைகிறது. விசேஷமாக யாரெல்லாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற விரும்புகிறார்களோ, எதை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும்? தேவனோடு கூட இருக்கிற உங்களுடைய உறவுக்கு தடையா இருக்கக்கூடிய, உலகத்தோடு உங்களை இணைக்கிற எல்லாவற்றையும் எதை நீங்கள் தவிர்க்க கூடாது? UCKG-யினுடைய எல்லா சமூக வலைத்தளங்களையும் அவையாவன நம்முடைய நிகழ்ச்சிகள் ஃபேஸ்புக்கிலே, பிஷப் எடிர் மசேடோ அவருடைய வீடியோக்கள் யூடியூபிலே, யூனிவர் வீடியோ, மேலும் பல எல்லாமே தேவனுடைய காரியத்தோடு சம்பந்தப்பட்டவை மட்டுமே. மீண்டும் ஜூலை 11ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை சுத்திகரிப்பிற்கான 21 நாட்கள் ஒரு மாபெரும் காரியத்திலே ஒருங்கிணையுங்கள். ஆசீர்வாதமான தானியேலின் உபவாசமாய் இருக்கட்டும்.